அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுதோ அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை காட்ட வேண்டிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதிகமான விரயம் ஏற்பட போகிறதே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க. தொழில் ரீதியான குழப்பங்கள் கூட தோன்றலாம். ஆனாலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். மாற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். இப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? முக்கியமாக திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருடக்கணக்கில் பெண் தேடுறாங்க, வருடக்கணக்கில் மாப்பிள்ளை தேடுறாங்க. ஆனால் வரன் அமையலை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அனுபவ ரீதியாக நிறைய பேர் நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரியான பரிகாரங்களை தோஷ நிவர்த்தியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா உடனே எனக்கு வந்து ஒரே மாதத்திலேயே வந்து வரன் அமைஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் உங்களுக்கும் ஆகணும் அப்படின்னா அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன் அமையும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் நிச்சயமாக உயரக்கூடியதாக தான் இருக்கும். கடன்களை நீங்கள் படிப்படியாக குறைக்கிறதுல தீவிரம் காட்டுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக கைக்கூடி வரும். உங்களுடைய பெயரில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும். அனைத்து விதமான எதிர்ப்புகளும் நிச்சயமாக ஈடேறும். உடல் நலனில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான உச்சம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கைக்கூடி தான் வரும். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே பெரிதாக ஆர்வம் காட்டாமல் தீவிரம் காட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் தொழிலையாகட்டும் அல்லது குடும்பத்திலையாகட்டும் ரொம்ப சிறப்பாக ஆர்வம் காட்டி நீங்கள் வந்து அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. அனைவர்கிட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் குடும்பத்தினரால் ஏற்பட்ட மன சஞ்சலம் கூட சீராகும். கணவன் மனைவிக்கு உறவில் அன்பு மலரக்கூடியதாகவும் புதுவிதமான பொருட்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு அதிகமாகும். கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக குறையக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்காக நீங்கள் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த ஊடல்கள் நீங்கும், நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பண வரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பணம் வருது, ஆனால் அந்த பணத்தை வந்து என்னால் சேமித்து வைக்க முடியல, ஏதாவது ஒரு வகையில் செலவாகுது, இல்லைன்னா நான் யார்கிட்டையாவது கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா தன வரவு நல்லபடியாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் உங்களுக்கு கைக்கூடி வரும். புண்ணிய காரியங்களில் நல்ல ஒரு நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருக்கிறதால அனைவருடனும் அனுசரித்து போகிறது இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபம் தாமதப்படலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடிய கடினமாக பணியை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகலாம். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்கிறது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பு. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விட்டு விடுவது உங்களுக்கு நன்மை இல்லை. உப தொழில் செய்யக்கூடிய விருப்பம் உடையவங்க தாராளமாக இன்று ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீணாக உழைக்க நேரிடலாம். அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்குள்ள பல தடைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னும், அதே போல் நட்சத்திரக்காரர்கள் வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்கும் அப்படின்னும், உடன் பணிபுரிபவர்களும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிலுமே நல்லது கெட்டதை நிர்ணயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு குறையும். அதாவது எப்போதுமே ஒரு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் இதுதான் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா, நம்மளுக்கு இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா, நாம் ஒரு தொழிலில் இப்படி இறங்கலாமா வேண்டாமான்னு நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். பொறுமையாக உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யவும், உடன் பணிபுரிவோரால் மிகுந்த நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அடுத்ததாக இதெல்லாம் நடக்குது, இந்த ராசிக்கான பலன்லாம் இந்த மாதிரி நடக்குது. இந்த நேரத்தில் நான் எந்த கடவுளை வழிபட்டால் எனக்கு நல்லது நடக்கும், என்ன மாதிரியான பரிகாரம் இந்த நேரத்தில் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான அர்ச்சனை செய்து வணங்க உங்களுக்கு மிக மிக நல்ல பலன், எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முருகப்பெருமானுடைய வழிபாடு இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க இருக்குது. அதில் குறிப்பிட்டு சமேதராக, அதாவது வள்ளியும் தேவசேனையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் நீங்கள் எந்த மாதிரி கிழமைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் எடுக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சரிப்பட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இந்த கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3, 4, 30, 31 இது மாதிரிலாம் சந்திராஷ்டம தினங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23, 24, 25 இவையெல்லாம் அதிர்ஷ்டமானதாகவும் சொல்லப்படுது. குறிப்பிட்டு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை இப்போ உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். ஆனால் நீங்கள் எதையுமே போட்டு பெரிதாக குழப்பிக்க வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அனைத்துமே நீங்கள் புத்தி சாதுரியத்தோடு தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தங்களுக்கு கடனாக ஒரு பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது நீங்கள் திரும்ப வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, அது யார்கிட்ட கொடுக்குறீங்க என்ன ஏதுன்னு விசாரித்து செய்கிறது ரொம்ப நல்லது. இதோட நீங்கள் ஒரு வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை யோசித்து பேசுகிறது தான் நல்லது. நீங்கள் யாருக்கிட்டையும் யோசிக்காமல் நீங்கள் வார்த்தையை விடும்போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக மாறதுக்கான ஒரு வழியாக கூட அமையலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. இதோட நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு, இது மாதிரி ஒரு சண்டை, உங்கள் வீட்லேயே சண்டை, இதெல்லாம் ஒரு ரொம்ப இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அதிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய கோவிலுக்கு அடிக்கடி போய் வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதுவே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பலன்கள் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிடக்கூடாது. நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்து செயல்படும் போது தான் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.